தளபதி சொந்தங்கள் எல்லாருக்கும் வணக்கம். இப்போ நடக்க போகிற இந்த டிவிகே அரசியல் அப்படிங்கிறது 2.0 அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். அதுக்காக முழு வீச்சில் பார்த்தோன்னா டிவிகே இறங்கியிருக்கு அப்படிங்கிறதுல எந்த வித மாற்றமும் கிடையாது. அதுக்கு டிவிகே தலைவர் விஜய் அவர்களும் பார்த்தோன்னா மிக முக்கியமான ஸ்டெப் எடுத்திருக்காரு. ப்ளஸ் மிக முக்கியமான அந்த செயல் திட்டங்கள் எல்லாம் தளபதி விஜய் அவர்கள் பார்த்தோன்னா தயார்படுத்தியிருக்காரு. அதுக்காக பார்த்தோன்னா அப்பப்போ சின்ன சின்ன மீட்டிங் எல்லாம் நடத்திட்டு இருக்காங்க. அதையும் நம்ம பார்த்துட்டு தான் இருக்கோம். அந்த வகையில் இது ரொம்பவே முக்கியமான ஒன்று. இதை நேற்று நைட் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. நேற்று அதுக்குண்டான ஒரு கூட்டம் நடந்திருக்கு. ஸோ அந்த கூட்டத்தில் மிக முக்கியமான ஒரு விஷயத்தை பார்த்தோன்னா தொண்டர்களுக்கு அவர் விஜய் அவர்கள் ரொம்பவே அழுத்தமாக பார்த்தோன்னா பதியணும் அப்படின்றக்காக சில முக்கியமான நபர்களை கூட்டிகிட்டு ஒரு பயிற்சி அப்படின்றது கொடுத்துருக்காங்க. ப்ளஸ் நிபந்தனைகள் சொல்லலாம், யோசனை அப்படின்னு சொல்லலாம், என்ன வேணால் வச்சுக்கலாம். மிக முக்கியமாக பயிற்சி, அதில் எந்த மாற்றம் இல்லை. அந்த அறிக்கையில் அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறத பார்த்துட்டு நம்ம அதுக்கப்புறமா அதை பற்றி டிஸ்கஸ் பண்ணுவோம். கழகத் தலைவர் தளபதி அவர்களின் பிரச்சாரம் மற்றும் மக்கள் சந்திப்பு கூட்டங்களில் பொதுமக்களின் பாதுகாப்பை உறுதி செய்யும் வகையில் நம் தமிழக வெற்றிக் கழகத்தின் மக்கள் பாதுகாப்பு தொண்டரணி படையினருக்கு பயிற்சி மற்றும் ஆலோசனை ஓய்வு பெற்ற காவல்துறை அதிகாரிகள், இதில் ஐபிஎஸ் இருக்காங்க, ஐஜி இருக்காங்க, அதுக்கப்புறமா ஏடிடிஎஸ்பி இருக்காங்க, டிஎஸ்பி இருக்காங்க, அதுக்கப்புறமா எல்லாருமே பார்த்தோன்னா டிஎஸ்பி போஸ்டிங் தான். இவங்களாம் ரிட்டையர் ஆனவங்க. இவங்கள பார்த்தோன்னா அவங்க முன்னாடி பேச விட்டு அவங்களுக்குண்டான ஒரு பயிற்சி கொடுத்துருக்காங்க தாவேக்கான. இது இதில் அவங்க சொல்லக்கூடிய முக்கியமான விஷயமே மக்கள் பாதுகாப்பை உறுதி செய்யணும் அப்படின்றக்காக தான். அந்த ஒரு மிக முக்கியமான ஒரு விஷயத்துக்காக தான் தொண்டர் அணிக்கு மிகப்பெரிய அளவில் பார்த்தோன்னா பயிற்சி கொடுக்கப்பட்டிருக்கு. அதுவும் பார்த்தோன்னா ரிட்டையர்டான போலீஸோட தலைமையில் ஐபிஎஸ், டிஎஸ்பி அப்படின்னு இவங்களோட தலைமையில் பார்த்தோன்னா அந்த நிகழ்ச்சிங்கிறது நடந்திருக்கு. ஸோ அதில் பார்த்தோன்னா நிறைய விஷயங்களை சொல்லி கொடுத்துருக்காங்க டிவிகே நண்பர்களுக்கு, தொண்டர் அணிக்கு. எப்படியெல்லாம் மக்களை பார்த்தோன்னா சேவ் பண்ணணும், இந்த இடத்துல பார்த்தோன்னா இப்படி மக்களுக்கு சேஃப்டியாக நம்ம நடந்துக்கிறது, என்ன மாதிரியான ஏற்பாடுகளை பண்ணணும் அப்படின்ற மாதிரி பல விஷயங்களை பார்த்தோன்னா அங்கே சொல்லியிருக்காங்க. அதுக்குடான பயிற்சியும் பார்த்தோன்னா தொண்டர் அணிக்கு தொண்டர் அணிகளுக்கு முன்னாடி முன் வச்சதுனால அவங்களும் பார்த்தோன்னா சில விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டாங்க. ஸோ இது ஒரு நல்ல முன்னெடுப்பு அப்படிங்கிறதுல எந்த வித மாற்றமும் இல்லை. ஏன்னா அடுத்தடுத்து பார்த்தோன்னா நம்ம இன்னும் பல பிரச்சார இடங்களுக்கு போக வேண்டி இருக்குது. நம்மளுக்கே நெருக்கடியாக பார்த்தோன்னா வேணும்னே இன்னும் சில குறுகலான இடங்களை கூட கொடுக்கறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் அதுவெல்லாம் எதுவுமே இல்லாமல் எல்லா கட்சிகளுக்கும் பாரபட்சம் இல்லாமல் கேட்ட இடத்த கொடுக்கணும், எந்த ஒரு பாரபட்சமும் இல்லாமல் எல்லா கட்சிகளுக்கும் பார்த்தோன்னா பிரச்சாரத்துக்கு அனுமதி கொடுக்கணும் அப்படின்னு மாதிரி தான் தாவேக்கா நீதிமன்றத்தில் வாதம் வச்சுருந்தாங்க. அதுக்குண்டான சில விஷயங்களும் பார்த்தோன்னா நீதிமன்றம் சொல்லியிருக்காங்க. எந்த ஒரு கட்சியாக இருந்தாலும் பாரபட்சம் இல்லாமல் பார்த்தோன்னா அவங்களுக்கு ஒத்துழைப்பு கொடுங்க, அந்த இடத்த கொடுங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. மிக முக்கியமாக நெடுஞ்சாலைகளில் ரோட்லலாம் பார்த்தோன்னா இந்த மாதிரி இருக்கக்கூடாது அப்படின்னு மாதிரி ஒரு கண்டிஷன் போட்டிருக்காங்க. இதுக்கு மேலே எந்த மாதிரியான இடங்களை பார்த்தோன்னா பிரச்சாரத்தை மேற்கொள்றதுக்கு காவல்துறை கொடுப்பாங்க. தாவேக்கா எந்த இடத்த கேட்க போது அடுத்த பிரச்சாரத்துக்கு அப்படின்ற மாதிரி பல எதிர்பார்ப்புகள் இருக்குது. பொறுத்திருந்து பார்ப்போம். ஆனால் எதுவாக இருந்தாலும் தமிழக அரசும் ஓடி போய் உதவி பண்ணுறதுலையும் பார்த்தோன்னா மைண்ட் வச்சுக்கணும். அது இந்த கட்சி அந்த கட்சின்னெல்லாம் பார்க்காம மக்கள் பாதுகாப்புன்றது முக்கியம். அப்படி இருக்கும்போது மக்களுக்கு தேவையான இடத்துல நம்ம உதவிகள் பண்ணணும் அப்படின்னு மாதிரியும் நீதிமன்றம் இதுக்கு முன்னாடி ஒரு ஆர்டர் தெரிவிச்சிருந்தாங்க. இப்போது இந்த மாதிரியான பல விஷயங்களுக்கு அப்புறமா தாவேக்காவும் பார்த்தோன்னா முன்னெடுத்து அதுக்கு பாதுகாப்புன்றது பலப்படுத்தணும் அப்படின்றக்காக தான் இப்போது விஜய் அவர்கள் பார்த்தோன்னா இந்த மாதிரியான ஒரு கட்டமைப்பை கொண்டு வந்திருக்காரு. அதுக்குண்டான பயிற்சியும் வழங்கப்பட்டிருக்கு. இதையெல்லாம் விட இன்னும் முக்கியமானது என்ன அப்படின்னா இளைஞரணி, மகளிரணி, தொண்டரணி அப்படின்னு எல்லாத்துலேயுமே பார்த்தோன்னா கிட்டத்தட்ட 65 மாவட்டங்களுக்கு நிர்வாகிகள் அமைச்சிருக்காங்க தாவேக்கா. இதுவும் பார்த்தோன்னா ஒரு மிகப்பெரிய கட்டமைப்பு அப்படிங்கிறதுல எந்த வித மாற்றமும் இல்லை. இதில் நுணுக்கமாக பார்த்தோன்னா இன்னொரு விஷயத்தை தளபதி பண்ணியிருக்காரு. ஒரு அமைப்பாளர், அவங்களுக்கு கீழே பார்த்தோன்னா துணை அமைப்பாளர்னு கிட்டத்தட்ட 10 பேர். ஸோ கிட்டத்தட்ட ஒரு 11 பேர் கொண்ட குழு அப்படிங்கிறது பார்த்தோன்னா இதை கண்காணிக்கும், இந்த வேலைகளெல்லாம் செய்யும் அப்படின்னு மாதிரி விஜய் அவர்கள் இதை நியமிச்சிருக்காரு. ஒருத்தர் 2 பேர் இருந்தால் பத்தாது, இன்னும் பார்த்தோன்னா அதிக அளவில் தேவை அப்படின்றக்காக தான் ஒருத்தர் அமைப்பாளர், அவங்களுக்கு கீழே துணை அமைப்பாளர் அப்படின்னு கிட்டத்தட்ட 11 பேர் கொண்ட குழு அப்படின்றத நியமிச்சிருக்காங்க. இதுவும் பார்த்தோன்னா ஒரு நல்ல விஷயம் தான். ஸோ இந்த மாதிரி கட்டமைப்புகளை பலப்படுத்தினா தான் நம்மளுக்கும் பார்த்தோன்னா எந்த இடையூறும் இல்லாமல், எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல், நம்மளால் மற்றவங்களுக்கும் இல்லை மற்றவங்களால் நம்மளுக்கும் பார்த்தோன்னா இல்லாமல் ஒரு விஷயத்தை பார்த்தோன்னா பண்ணணும் அப்படின்னா இந்த மாதிரியான கட்டமைப்பு அப்படிங்கிறது மிக முக்கியம் தான். அதுக்கு தாவேக்கா எடுத்திருக்கிற முக்கியமான முடிவுகள் தான் இது எல்லாமே. அதில் மிக முக்கியமாக மக்களுக்கு பாதுகாப்பு கொடுக்க வேண்டிய இந்த பயிற்சி அப்படிங்கிறது எக்ஸ்டிஎஸ்பி இவங்களை கூட்டிகிட்டு வச்சு பார்த்தோன்னா ஒரு பயிற்சி கொடுத்தது அப்படிங்கிறது இன்னும் சிறப்பான விஷயம் தான். அதில் எந்த மாற்றம் இல்லை. நீ அடுத்த பிரச்சாரம் பார்த்தோன்னா நெக்ஸ்ட் வீக் ஸ்டார்ட் ஆகுன்னு சொல்கிறாங்க. இந்த சனிக்கிழமை சந்தேகம் தான், பட் நெக்ஸ்ட் வீக் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்குண்டான ஒரு ப்ராப்பரான பர்மிஷன் கிடைக்கணும், நல்ல இடத்த தேர்வு பண்ணணும், மக்கள் பார்த்தோன்னா அதிகமாக வந்தாலும் கூட பாதுகாப்புன்றது பலப்படுத்தணும் அப்படின்றக்காக பல பிரச்சனைகள் பார்த்தோன்னா வரக்கூடாதுன்றக்காக நிறைய விஷயங்கள் தொடர்ந்து போயிட்டே இருக்குது. தாவேக்கா சைடும் சரி, காவல்துறை சைடும் சரி அப்படின்னு நிறைய விஷயங்கள் நடந்துட்டு தான் இருக்குது. கூடி சீக்கிரமாகவே தளபதி விஜய் அவர்கள் அடுத்த பிரச்சாரத்தை மேற்கொள்ள போகிறாரு. அது எந்த மாவட்டம் அப்படின்றது தெரியல. அதே லைன் படி வரப்போதா இல்லை வேறு ஏதாவது சேஞ்ச் பண்ண போகிறாங்களா என்ன அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம். சரி, ஓகே. இது வரைக்கும் விஜய் அவர்கள் இந்த மாதிரியான பல முன்னெடுப்புகள் எடுத்திருந்தாலும் கூட தாவேக்கா தொண்டர்கள், அந்த கூட்டங்களுக்கு கூடக்கூடிய தொண்டர்கள் நம்மளும் இருக்கோம் இல்லையா, நம்மளே வச்சுக்கோங்களேன், நம்மளும் பார்த்தோன்னா கொஞ்சம் சிந்திச்சு செயல்படணும் அப்படிங்கிறதா முக்கியமான விஷயம். நம்மளும் பார்த்தோன்னா அதுக்கு ஒத்துழைப்பு தரணும் அப்படிங்கிறதா. விஜய் அவர்களை பார்க்கணும் தான், அதில் எந்த மாற்றமும் இல்லை. ஆனால் பார்க்குறதுக்காக நம்ம எப்படி வேணால் போகலாம், எப்படி வேணால் வரலாம், இந்த மாதிரியான விஷயத்தை பார்த்தோன்னா தவிர்த்துறது நல்லது. நம்மளும் பார்த்தோன்னா
மற்றவங்க வந்து நம்ம மேலே விமர்சனம் வைக்கிறாங்களா, அந்த விமர்சனம் இல்லாமல் சில விஷயங்களை பார்த்தோன்னா கற்றுக்கிட்டு சில விஷயங்களை பார்த்தோன்னா தெளிவுபடுத்தி நம்மளும் பார்த்தோன்னா சரியாக இருக்கணும் அப்படின்றது தான். என்னதான் தலைமை பார்த்தோன்னா பல கட்டுப்பாடுகளை கொண்டு வந்தாலும் பல கட்டமைப்புகளை உருவாக்கினாலும் நம்ம பார்த்து சரியாக இருக்கணும் அப்படின்றது நம்ம மைண்டில் இருந்தாச்சுன்னா எந்த ஒரு பிரச்சனையும் வராது, இந்த மாதிரி எந்த ஒரு அசம்பாவமும் நடக்காது. அதுக்கு நம்மளும் பார்த்தோன்னா முழு ஒத்துழைப்பு கொடுக்கணும் அப்படின்றது தான் நம்மளோட வேண்டுகோள். ஏன்னா அடுத்ததாக பார்த்தோன்னா ஒரு கரூர் சம்பவம் நடக்கக்கூடாது அப்படின்றது தான். அப்படி நடந்துச்சு அப்படின்னா இதுக்கு முன்னாடி பறிப்போன உயிர்களுக்கே பார்த்தோன்னா இன்னும் வந்து டிவிக்கே அதுலேருந்து வெளியே வரல. இப்போ மறுபடியும் பார்த்தோன்னா அந்த மாதிரியான ஒரு சம்பவம் நடந்துச்சு அப்படின்னா எல்லாமே பார்த்தோன்னா இழப்பு, பேரிழப்பு தான், அதில் எந்த மாற்றம் இல்லை. அதுக்கப்புறமா தமிழக வெற்றிக்கழகம் அப்படிங்கிற கட்சியும் பார்த்தோன்னா தடை பண்ணுற லெவலுக்கு போகிறக்கும் வாய்ப்புகள் இருக்குது. இது வந்து தொடர்ந்து இதே மாதிரி இருந்துச்சு அப்படின்னா பல இடங்கள் இப்படி தான் நடக்கும் அப்படின்ற மாதிரி தடை பண்ணுற அளவு கூட போகிறக்கு வாய்ப்புகள் இருக்குது. அப்படி இருக்கிறப்போ நம்மளும் பார்த்தோன்னா அதுக்குண்டான ஒத்துழைப்பை கொடுக்கணும் அப்படின்றத ஒரு வேண்டுகோள். தவேக தலைவர் விஜய் அவர்களும் பார்த்தோன்னா அதை தான் எதிர்பார்ப்பார். அதனால் நம்மளும் பார்த்தோன்னா அது மாதிரி நடந்துக்கணும் அப்படின்றது என்னோட ஒப்பீனியன். அவ்வளோதான். ஸோ இந்த மாதிரி கட்டமைப்பு அப்படிங்கிறத தளபதி விஜய் அவர்கள் பலப்படுத்திட்டே வந்துட்டு இருக்கும்போது நம்மளுக்கு இன்னும் பார்த்தோன்னா கூடுதல் நம்பிக்கை வருது. ஏன்னா இதுக்கப்புறமா தளபதி விஜய் அவர்கள் எந்திரிக்கவே மாட்டார். கரூர் பிரச்சனைக்கு அப்புறமா அவர் அப்படியே ஆஃப் பண்ணிடலாம் அப்படின்னு நினச்சாங்க. வேறு எந்த ஒரு கட்சியாக இருந்தாலும் அப்படியே இருந்திருக்கும். ஆனால் தவேக மேலே எந்திரிச்சு வந்ததோடு மட்டும் இல்லாமல் கட்டமைப்புகளை பலப்படுத்திட்டு இருக்காங்க. இந்த மாதிரியான நிகழ்வுகள் நடக்கக்கூடாது, கட்சி மேலே எந்த ஒரு அவதூறும் வந்துடக்கூடாது அப்படின்றத பார்த்தோன்னா தெளிவாக இருக்காங்க. மிக முக்கியமாக மக்கள் பாதுகாப்புக்கு இந்த மாதிரியான விஷயங்களை முன்னெடுத்தது ரொம்பவே பாராட்டத்தக்கது அப்படிங்கிறதுல எந்த மாற்றமும் இல்லை. ஸோ நம்மளும் தொடர்ந்து பயணிப்போம், தொடர்ந்து ஆதரவு தெரிவிப்போம் அப்படிங்கிறதுல எல்லாரும் உறுதியாக இருங்க அப்படின்னு தான் இந்த வீடியோ மூலமாக நான் சொல்லிக்கிறது. அப்படியே உங்களோட கருத்துக்களை கமெண்ட்டில் சொல்லிட்டு போங்க. அப்படியே புதுசாக தளபதி ஃபேன்ஸ் யாராவது நம்ம சேனலை பார்த்துட்டு இருந்தால் மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தளபதி பற்றின அப்டேட்ஸ் மட்டும் தான் நம்ம சேனலில் தொடர்ந்து வரும்.